24 வருஷம் சாப்பிடணுமா அப்படின்னு கேள்வி வருதா? ஏன்? எல்லோருக்கும் நமஸ்காரங்க. ஆக்சுவலி மகாதார் சீசன் 2 நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதை டச் பண்ணணும்னு நினச்சேன். குண்டலினி பற்றி அஃபிஷியலாக, ஏன்னா நான் பெருசாக புக்ஸ் நான் படிக்க மாட்டேன். எல்லாமே எனக்குள்ளே என்னுடைய நாகின் மாஸ்டர் குருநாதர் அவர் கொடுத்த இந்த ஒரு கிஃப்ட் தான். 2019 அவர் சமாதிக்கு போனதுக்கப்புறமா கூட நான் டீப்பாக அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் ரிசர்ச் பண்ணி, நிறைய ரகசியங்கள் ரிசர்ச் பண்ணி நான் எனக்குள்ளேயே தான். ரிசர்ச்னால் வெளியில் நினைக்காதீங்க. ரீசர்ச் அப்படின்னாலே எனக்குள்ளேயே பகிர்ந்து உள்ளே வச்சுக்கிட்டு அது உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஆன்சரும் நமக்குள்ளே கிடைக்குங்க. எங்குமே வெளியில் கிடைக்காது, உள்ளே தான் கிடைக்கும். இந்த உள்ளே கிடைக்கிற அந்த ஞானத்தையும் அந்த ஆன்சருக்கு நம்ம தகுதியாக இருக்கிற ஸ்டேஜில் அது கிடைக்கும். இது பல பேர் உணரணும். ஸோ இப்படி தான் எனக்கு எங்கள் அப்பா அந்த அருள் இருக்கிற அந்த ஒரு கிரியா யோகத்தோடைய பீக் 5th ஸ்டேஜ் வரைக்கும் அவர் அதை எனக்கு இனிஷியேட் பண்ணி நான் பயிற்சி பண்ணுறேன். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எதுவுமே நான் கிடையாதுன்றதுக்கு தான் இது நான் சொல்கிறேன். எதுவுமே நான் கிடையாது. இந்த வீடியோ பிறர் பார்க்குறீங்க அப்படின்னாலே அது பெரிய அதுவே ஒரு விதமான ஒரு ஸ்பார்க்கு உங்களுக்குள்ளே. அப்படி தான் நம்ம இந்த கிரியா யோகம் நிறைய பேருக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கணும் இலவசமாக. அதுக்கு முன்னால் தான் இந்த யோகா மெடிடேஷனுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் வச்சு ஆன்லைன்லேயே வீட்டுக்கு உங்கள் டோர் ஸ்டெப்புக்கே அந்த ஒரு வீடியோ ஒரு ஃபோன்லேயே நீங்கள் பார்த்து வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பெண்கள் வெளியில் போய் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இந்த இதில் சேஃப்டி இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ணுற உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இதெல்லாம் அன்றே மகாதார் பாபாஜியே சொல்லியிருக்கிறார். அதேமாதிரி மகாதார் பாபாஜி பற்றி சொல்லணும் அப்படின்னா, குண்டலினி இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. குண்டலினி என்னொன்று நிறைய பேர் விதவிதமாக இது பண்ணுவாங்க. அதுக்கு வேறு ஒரு வீடியோ கண்டென்ட் வரும், வர டியூஸ்டே அன்றைக்கி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அந்த கண்டென்ட்டில் நம்ம அதை பற்றி பேசுவோம். மகாதார் பாபாஜி ஐயா எப்பயுமே ஒரு தியானம் இனிஷியல் லெவலில் கிரியாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தயாராகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் தன்னுடைய பிஹேவியர் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. இந்த வீடியோ ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இந்த புத்தகத்திலே நம்ம பார்ப்போம், மகாதார் பாபாஜி எப்பேற்பட்ட சிறந்த அன்பு செலுத்துகிற ஒருத்தர் அப்படின்றது. இந்த ஒரு புத்தகம் ஒரு 2 பேஜ் நான் வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. அதில் என்ன கண்டென்ட் நான் படிக்கணுன்றதும் எனக்கு குரு சொன்னதுனால அதை நான் படித்தேன். இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன். ஸோ உங்களிடம் இதெல்லாம் சொல்லணும் என்பது அவங்களுடைய லிங்க்கு. அதனால் இது நீங்கள் கேட்குறீங்கன்னா இது ஏதோ நீங்கள் சும்மா நினைக்காதீங்க. இது அவங்க சொன்ன ஆர்டரில் நான் இன்றைக்கி பேசுகிறேங்க. அதனால் சும்மா வீடியோ இல்லை, இது மற்ற வீடியோ வேறு. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இது கேட்குறீங்கன்னா ரொம்ப 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 கொடுத்து வச்சுருக்கிறீங்க. ஸ்பெஷலான ஒரு அட்டென்ஷன். இனிமேல் மிக்ஜில் வரக்கூடிய வீடியோலாம் அப்படி தான் இருக்கும். இவர் எவ்வளோ அன்பான ஒருத்தர் அப்படின்றத நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாங்க. இயேசுநாதர் எப்படியோ, மகாதார் பாபாஜிக்கு கோவமே வராது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கோவம் இருக்கும், உள்ளே இருக்கும். ஆனால் வெளியில் யார்கிட்டையும் காட்டினதில்லை, யாரையும் துன்புறுத்தினதில்லை. இவர் சொல்கிறாரு, சிறிது வயதில் இவர் ஒரு மாங்காய் சாப்பிட போகணுன்னு நினைக்கும்போது போகர் மாங்காய் மேலே பேராசைப்பட்டனா உனக்கு ஞானமே மோட்சமே கிடைக்காது, அந்த பழமே உனக்கு பல சூன்யமாகிடும் அப்படின்ட்டார். பழம் வேணுமா இல்லை பல சூன்யமாகணுமா அப்படின்னு கேட்டார். ஸோ உனக்கு பழம் வேணும் அப்படின்னா நீ மோட்சத்தை நோக்கி வா. இல்லை உனக்கு மாங்காய் பழம் தான் வேணும் அப்படின்னா, மாம்பழம் தான் வேணும்னா நீ பல சூன்யம் அப்படின்றது ஒரு மாதிரி சொல்லுவார் போகர். அப்போ அவருக்கு கொஞ்சம் கவலை இருந்ததுனால, நம்ம மக்கள் அவங்களுக்கும் இவ்வளோ ஆசை தானே இருக்கும், அவங்களும் மக்கள் தானே, சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், சாப்பிடணும் அது பண்ணணுன்னு. நிஷ்டாங்க போஜனம், நல்லா சாப்பிடுங்க. கிரியா ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், அது விட்டுறேன் இது விட்டுறேன். நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் எப்படி சொல்கிறாரு பாருங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வேணாம்ப்பா. அதனால் ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. அது வெஜ்ஜில் என்ன வேணுமோ சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ சாப்பிடுங்க. சில பேட் ஹேபிட்ஸ், சரக்கு, தம், இதெல்லாம் அகெயின்ஸ்ட் இந்த கோவில், இந்த டெம்பிளுக்கு இதெல்லாம் அகெயின்ஸ்ட்டு. நான் வெஜிடேரியன் இந்த டெம்பிளுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை. ஆனால் நான் வெஜிடேரியன் பிற உயிரை நம்ம துன்புறுத்தி இது பண்ண வேணும். ரொம்ப எமர்ஜென்சின்னு எடுத்துக்கோங்க.
அப்படின்றத வந்து மகாதார் பாபாஜி அன்றே வந்து பல பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணார். அதே மாதிரி யாரெல்லாம் என்னால் வந்து உட்காந்து பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னா உன்னால் எப்படி உட்காந்து முடியுமோ, பத்மாசனம் தான் போடணும், சித்தாசனம் தான் போடணும்னு இல்லை, நார்மலாக உட்காந்துக்கிட்டு சேர்லேயே கூட உட்காந்துக்கிட்டு இந்த யோகத்தை இப்போ பண்ணலாம். அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, மரத்துக்கு அந்த சைடு கால் வச்சுட்டு இப்படி கூட உட்காந்துக்கோ, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தவர். இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பசி வரும். அந்த பசியெல்லாம் வரும்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துடும். அதனால் வந்து பசி வந்த உடனே சாப்பிட்டுடுங்க, மெடிடேஷன் பண்ண சாப்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படிலாம் யார் சொன்னான்? பசி இருக்குதா, நல்ல உணவு உட்கொள்ளுங்க. அவங்க ஸ்டேஜ் வேறு, அவங்களுக்கு உணவு தேவையில்லை, உங்களுக்கு தேவை. நீங்கள் அதை விட்டுட்டு நான் பண்ணுறேன், இது என்ன புரோக்கரேஜ், அதை விட்டு பண்ணுங்கன்னு யார் சொன்னான்? ஸோ அது இருந்துக்கிட்டே இதுலேயும் இருக்கணும், பசிக்கும் நல்லா. ஏன்னா அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆசிட்ஸ் எல்லாம் சுரக்கும். பாடி ஒரு டைமில் வந்து இன்னர் செல்ஸ் எல்லாமே, டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பாடி உள்ள ஒரு சிஸ்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ப்ரெஷர் அடித்தா எப்படி ப்ரெஷர் அடித்து காற்று போகுமோ, அந்த மாதிரி ஒரு செகண்ட் அட் அ டைம் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது இந்த ப்ராக்டிசஸ்லாம் அதில் இவ்வளோ நிறைய சீக்ரெட் பவர்ஃபுல் டெக்னிக் இருக்குது. இதெல்லாம் செய்யும்போது சூடு சொல்கிறோம், அப்படியே சூடு உள்ளே போகும், மறுபடியும் அப்படியே மேலே ரிவர்ஸில் அடிக்கும். அந்த மாதிரி பம்பிங் டெக்னாலஜி இது. இப்பேற்பட்ட நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் செய்து தான் கிரியா. இது செய்யும்போது என்ன ஆகும்னா, ஆசிட்ஸ் எல்லாமே அட் அ டைம் வாஷ் அவுட் ஆகும். பாக்டீரியா, சில பாக்டீரியாலாம் ஆட்டமாக ஒட்டி இணைஞ்சு வெடிஞ்சிரும், உள்ளே வெடிஞ்சிடும். அதுதான் சூடு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே ஒரு மனிதனுக்கு குண்டலினி என்பது ரொம்ப முக்கியம். அது வந்து மூலாதாரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சிரஸ் வரைக்கும் போகுது, சஹஸ்ரார சக்கரம் வரைக்கும். இது வந்து ஒரு மனிதன் எவ்வளோ அற்புதமான ஒரு கிரியேச்சர். இவ்வளோ அனிமல்ஸு, எவ்வளோ ஃபங்கஸ், பாக்டீரியா, ஆல்கே, எவ்வளோ பெரிய குட்டி உயிரினம்லேருந்து பெரிய இது வரைக்கும் கிங்கான ஒரு குவீனான ஒரு லைஃப்பை வந்து காட் மேல் ஃபீமேல் வச்சு உருவாக்கணும். இந்த ஒரு கிரியா, இந்த ஒரு ஹியூமன் பீயிங், அவங்களுக்கு வந்து இந்த கிரியா யோகம் செய், இப்படி பாடியை டெவலப் பண்ணி, இப்படி உள்ளே இருக்கிற கரண்ட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சயின்டிஃபிக் மெத்தடில் எங்கே எது லாக் பண்ணணும், எங்கே எது ரிலீஸ் பண்ணணும், எப்படி வந்து இடுகலை பிங்கலையில் மூச்சு பயணிக்கணும். இடுகலை பிங்கலை வேலை செய்யணும்னா நம்ம ஒழுங்காக சமயத்துக்கு ஒழுங்காக உணவு சாப்பிட்டுடணும், இல்லைனா கோபம் அதிகமாகும். அட் த சேம் டைம் சரீரம் இது தேவைப்படும் போது, இந்த கலியுகத்தை சொல்லியிருக்கார், சரீர சுகம் தேவைப்படும் போது அது இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நீ அதுலேயும் தான் ஈடுபடணும், ஃபேமிலி லைஃப்லேயும் இருக்கணும். இது எல்லாமே செஞ்சுக்கிட்டே அப்போ நீ என்னை தேடுறா, இது நீ பண்ணுறான், அப்போது மேக்னெட் எவ்வளோ அழகாக வேலை செய்து பாடுறா அப்படின்னு வரும். இது வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை. நிறைய பேர் வந்து இதெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கும். துறவியாக நான் அங்கே போகிறேன், துறவியாக இங்கே போகிறேன், இதெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயோ போகிறேன், இதெல்லாம் விட்டுட்டு நீ எங்கே போனாலும் இதில் நீ சாதனை பண்ண முடியாது. இது நீ சாதனை பண்ணணுன்னா இல்லறத்தில் இருந்து எல்லாத்தையுமே நீ பண்ணிகிட்டே பண்ணுன்றார். இதெல்லாம் நீ விட்டுருணும், யாருக்காக விட போகிற? இதெல்லாம் விட்டுட்டு என்ன நீ போய் சாதுவே இப்படி உட்காந்தா ஸ்ரீ ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்னு இப்படி உட்காந்தா உனக்கு காமம் வரும், கோபம் வரும், உனக்கு இரிட்டேஷன் வரும், மெமரி லாஸ் கூட வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிரியா வந்து செய்யணும்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இதுதான் இந்த யுகத்துக்கு தர்மம். சொல்லுவாங்க காலத்துக்கு தர்மம் மாடிஃபை ஆகும். தர்மம் ஒன்று தான், ஆனால் அந்த தர்மம் மனிதர்களுக்கு ஏற்றபடி மாடிஃபை ஆகும். இதுதான் சிருஷ்டியோட இயற்கை. சரிங்க, நான் வந்து லெட்டர் எழுதுகிறேங்க. எவனாவது இந்த காலத்தில் லெட்டர் எழுதுவாங்களா? 99% மொபைல் ஃபோன் தான். லெட்டர் எழுதிட்டுலாம் உட்காரல. எங்கேயோ வில்லேஜில், ஏதோ டெக்கே இல்லாத வில்லேஜில் அங்கே வரும் போஸ்ட் லெட்டர், ரேர். சரிங்க, நான் உட்காந்து கிராமோஃபோனில் வந்து பேசுகிறேன். சரிங்க, நான் போய் இந்த ஒரு சிடி டெஸ்க்கை போட்டு ப்ளே பண்ணுறேன். ப்ளூடூத் போட்டால் மியூசிக் வருது. இன்னும் டெக்கெல்லாம் வரப்போகுது, டிஸ்பிளேலெல்லாம் டெக் வந்துடும், ஹட் டெக்னாலஜி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, டெக்கு வளர்கிற அளவுக்கு கிரியாயோகத்துலேயும் டெக் இருக்குது, இன்னர் டெக்னாலஜி. இந்த இன்னர் டெக்னாலஜி எப்போயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது ஏன்ஷியன்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று தான். ஆனால் காலத்துக்கு ஏற்றபடி வடிவமைப்பாங்க, இதை மாடிஃபை பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. இந்த இன்ஜினியரிங் பண்ணி இந்த இது இப்போ இப்படி இருக்குது உணவு, இந்த உணவு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஒன்றும் பெரிய பயில்வானில் ஒன்றும் கிடையாது.
முட்டை, ஜீரோ, காஸ்மிக்கில் ஸ்கேலில் ஒன்றுமே கிடையாத ஒருத்தன். அதுதான் நான் இந்த மாதிரி ஒருத்தன்றேன். இந்த மாதிரி ஒருத்தன் குருஸ் மாதிரி ஒருத்தவங்க, இவங்க எல்லாருமே லினேஜாக வந்து உங்களுக்கு எது சரி 18லேருந்து 24 வருஷம் அடிக்கடி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த யோகாலாம் 108 வருஷம் 1000 வருஷம்லாம் செய்ய வேண்டாம். 24 வருஷம் செஞ்சால் போதும். இன்னுங்க 24 வருஷமா? 24 வருஷம் காலைல தோசை சாப்பிடாம, மத்தியானம் வந்து சிக்கன், நான்வெஜ், பிரியாணி, சாப்பாடு, லஞ்ச் இதெல்லாம் சாப்பிடாம, டின்னருக்கு ஒன்றுமே சாப்பிடாம தூங்குறோமா? 24 வருஷம் சாப்பிடணுமா அப்படின்னு கேள்வி வருதா? ஏன்னா சாப்பாடு முக்கியம், தேவை, எனர்ஜி, நமக்கு பசிக்குது சாப்பிடும். அந்த அளவுக்கு எந்த ஒரு ஸ்டூடெண்ட், எந்த ஒரு ஆத்மா கற்றுக்குறாங்களோ, ஆமாங்க 24 வருஷம் உணவு சாப்பிட்றோம், 24 வருஷம் உட்காந்து ஆத்மாவுக்கு சாப்பாடு போடணும்ல. ஆத்மான்னு ஒன்று இருக்குல்ல உள்ள, அதுதானே நம்ம. அது போயிடுச்சுன்னா நம்ம செத்த போனோம்னு சொல்லிட்டு நம்ம எரிச்சிடுறானுங்களே, குடும்பம்லாம் சீ போடா அப்படின்றானுங்களே. அப்போ என்னடா அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்றத பாபாஜி சொல்லுவார். காலமாக இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாது. காலகாலமாக லிங்க் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த லிங்க்கில் ஒருத்தன் தான் நான். அந்த லிங்க்லேருந்து வந்து தான் இத்தனை பேருக்கு இதை வந்து அருளிட்டுருக்குறேன். இந்த லிங்க் வந்து இன்னும் வந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்னும் கால அழிவில் இன்னும் நிறைய வரும், அவங்களே வருவாங்க. ஸோ அப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த மகாதார் பாபாஜியை பார்க்கணுமோ, பரமம்சரை பார்க்கணுமோ, இல்லை எங்கள் அப்பா குருஜி நாகின் மாஸ்டரை பார்க்கணுமோ, இதெல்லாம் கிடையாது. இப்போ இங்கே ஒருத்தன் நான் இருக்கேன்ல, என்னை பார்த்து இந்த டெக்னிக்கை கற்றுக்குவாங்க, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் காலில் விழுந்துடணும், ஆசீர்வாதம் வாங்கணும், பரிகாரம் பண்ணணும், பூஜை பண்ணணும், இது எதுவுமே தேவையில்லை. உங்கள் குண்டலினி திறக்கணும். நான் மினிமம் 12 வருஷம் அந்த இடுகலை பிங்களை மட்டுமே, அந்த 2 மூச்சுகள் போகிற அந்த 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 ஒரு இடங்களை பற்றி நான் வந்து ரகசியம் பேசவே தேவையில்லைங்க. ஜஸ்ட் அந்த நாலேஜ், இடுகலை பிங்களை, இதை பற்றி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தேடுறதுக்கே 12 வருஷம் ஆகும். அது கரெக்டாக உள்ளே பயிற்சி பண்ணவங்களுக்கு அது புரியும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்றைக்கி தான் குண்டலினின்றதுக்கே பேச்சு. குண்டா அப்படின்னா என்னென்னா காயில்னு அர்த்தம். இல்லை குண்டா அப்படின்னா என்னென்னா சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஆழமான இடம், எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த குண்டலினி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து இந்த காயில்னு ஏன் சொல்கிறாங்க? இந்த மார்டின் காயில் பார்த்துருக்கீங்களா? சுருண்டு இருக்கும், அதே மீனிங் தான். மார்டின் காயில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சுருண்டு இப்படி இருக்கும். இதே தான், அவன் பாம்பு சுருண்டு இருக்குது, அது எம்டி இடத்துல இருக்குது. இதுதான் சம்ஸ்கிருதத்தோடைய அர்த்தம். என்னுடைய குருநாதர் ஜெய்சங்கர் மாஸ்டர் என் ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சொல்லி கொடுத்த அந்த ஞானம் தான். ஏதோ நான் போய் எங்கேயும் பார்க்கல. நீங்கள் வேணால் கூகுள்லேயே எங்கேயும் பாருங்கள், எனக்கு தெரியல, அதுதான் மீனிங். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு காயிலை நம்ம எலக்ட்ரிசிட்டி மூலியமாக மேலே ஏற்றணும், சுருண்டு ஏற்றணும். இது எப்படி நடக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னா பயிற்சி பண்ணணும். அதுதான் மகாதார் பாபாஜியோட பயிற்சிகள்லாம், முருகரோட பயிற்சிகள்லாம், இயேசுநாதரோட பயிற்சிகள்லாம், இந்த மகான்கள் கொடுத்த அற்புதமான பார்த்து தான் யோகம். இதெல்லாம் எதுக்கு? ஏன் கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சுங்கன்னு போகலாம்ல. நானும் இங்கே உட்காந்துட்டு எதுக்கு இவ்வளோ கத்திட்டு இருக்கணும்? என் வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோமு, நானும் வந்து ஏதோ அப்படியே ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஏதோ நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் பார்க்கலாம்ல. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்லணும்? சிம்பிள். பீப்புளோடைய பர்பஸ் தெரிஞ்சுக்கலன்னா நோ யூஸ் ஆஃப் லைஃப், நோ ஜெனரேஷன். இது நம்ம சொல்லாமல் கூட போகலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் யூத்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழ்கிற அந்த லைஃப் ஸ்டைல், அந்த அரேனா, நீங்கள் விளாட்ற அந்த ஏரியா உங்களுக்கு வந்து புரியணும். இது புரிஞ்சு போச்சுன்னா ஆன்மீகம்னா என்ன, உண்மையான ஆன்மீகம் என்ன, உள்ளுக்குள்ளே தன்னைத்தானே எப்படி மேலே போக முடியும் அப்படின்றத அன்றைக்கி நீங்கள் அந்த ஸ்டேட்டில் நீங்கள் அதை வந்து உணர்வீங்க. இதுக்கு கட்டாயமாக மனுஷன் வருவான். அது வரணுன்னா ஃபஸ்ட்டு பக்தி தெரியணும், ஞானம் தெரியணும். தப்பு ரைட்டு இது ரெண்டுமே இங்கே கிடையாது. இப்போ சரக்கடிச்சா தப்பா அப்படிலாம் கிடையாது. சரக்கடிச்சா உன்னுடைய புத்திக்கும் மேலே அதுக்கு ஒன்றா கண்ட்ரோல் பண்ணுது. புரியுதுங்களா? நம்ம அடித்தா கெட்டதெல்லாம் கிடையாது, நல்லது தான். என்ன உடலுக்குள்ள லங்ஸுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பாதிக்கும். உன் குடும்பத்துக்கு பிரச்சனை, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு, நீ தான் படுத்து கிடப்பேன் எங்கேயாவது. இவ்வளோ தான், அதுதான், அவ்வளோதான். தவிர அது கெட்டது இது நல்லது அப்படிலாம் எதுவுமே இல்லை. இங்கே கெட்டது நல்லது அப்படின்லாம் இது அன்லெஸ் அண்ட் அன்டில் அது அதர்மம் இருக்குது, தர்மம் இருக்குது, ஆண் இருக்குது, பெண் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் டேர்ம்ஸ் வந்து
உண்மை எதுன்றது இருக்குது. மற்றபடி நல்லது கெட்டதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் மனுஷன் உருவாக்குனது. எப்படி வந்து கோவில்களில் மூட நம்பிக்கையை மனுஷன் உருவாக்கிக்கிட்டானோ, கோவில்களை சித்தர்கள் உருவாக்குனாங்க. ஆனால் அந்த கோவில்கள் எதுக்கு உருவாக்குனாங்கன்ற சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையோட சிறந்த கோவில் சரீரம், அதை எதுக்கு உருவாக்கணும்னு தெரியப்படுத்துறதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த மகான்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம மூட நம்பிக்கை, அதான அதாவமா, இதான நல்லதா, அதான கெட்டதா, இந்த நேரம் நல்லதா, இந்த நேரம் கெட்டதா, இப்படி விளக்கு வச்சா நல்லதா, இப்படி விளக்கு வச்சா தப்பா, இது மாதிரி நம்ம சிந்தனை சக்தி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மகான்கள்லாம் வந்ததே அதுக்கு தாங்க. ஏதோ ஒரு ஃபோட்டோவில் இங்கே தான் பாபாஜி இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு மூட நம்பிக்கை தான். இது ஏன் காட்டுற அடையாளம், இவர் தான் பாபாஜின்னு அடையாளம். ஆனால் இவர் பாபாஜியா? கிடையாது. இப்படியே இருப்பார் பாபாஜி? கிடையாது. ஒளி, அந்த ஒளியை நம்ம இப்படி பார்க்கணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, ஞான திருஷ்டியில் தான் பார்க்க முடியும். அந்த லெவலுக்கு போகணும். 20 வருஷம் ஆகும், அவ்வளோதான். குழந்த பிறக்கும் தெரியும். 9 மாதம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க பெண்கள் எல்லோரும்? ஏன் பெண்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், ஏன் 9 மாதம் வெயிட் பண்ணுறீங்க? அதான் குழந்தை தான் இருக்குல்ல, 1 மாதத்தில் வா வெளியே வா அப்படின்னு எடுங்களேன். அபார்ஷன் ஆகிடும், ரத்தம் வெளியே வரும்ல. ஞானமும் அப்படி தான் வருமா இல்லையா? குண்டலினி திறக்கணும், 1 நாளில் வந்துடும், 2 நாளில் வந்துடும், 3 நாளில் வந்துடும். இது வந்து அன்போடையும் ட்ராலாகவும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். 1000 தடவை இல்லைங்கள, கோடி தடவை நான் சொல்கிறதுக்கு நான் தயார். சொல்கிறது நான் இல்லை, சொல்ல வைக்கிறது அவர். குருஸ், என்னுடைய அப்பா குருநாதர், அவர் சொல்ல வைக்கிறாரு, நான் இங்கே செய்கிறேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வந்து பல பேர் நான் எவ்வளோ தடவை நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுக்கு வந்து அது சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். அண்ட் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த ப்ராக்டிக்கலில் நான் வாழ்கிறதுனால, அதை என்னால் அனுபவிக்க முடியுன்றதுனால, இந்த மகான்களோட நான் கனெக்ட் ஆகிருக்கன்றதுனால சொல்கிறேன். அதில் அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் பொய்யுக்கும் மெய்யுக்கும் எது டிஃப்ரென்ஸ் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சிந்திங்க மக்கள், பெண்கள் எஸ்பெஷலி. இதில் வந்து மூட நம்பிக்கையாக போக வேண்டாம். பிரம்மாண்டமான அறிவு வந்து பெண்களுக்கு உண்டு. இந்த காலத்தில் ரொம்ப மெச்சூராக இருக்கீங்க. ரொம்ப அதாவது வந்து ஜென்ரலாக இருக்கிற பெண்கள் ஓல்ட் ஸ்கூல் விட்டுடுங்க. இப்போ இருக்கிற பெண்கள் ரொம்ப 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 சமத்காரம், ஆக்டிவாக, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் யோசித்தா மட்டும்தான் மாற்றம் இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ள தெய்வத்தை லாஜிக்காக தேடணும். அது லாஜிக்காக ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறமா அது இல்லாஜிக்கலாக மாறும். அந்த இல்லாஜிக்கல்ன்றது அது வேறு, அது கிரேசி, அது இட்ஸ் அ லவ் ஆஃப் காட் அது. ஸோ அந்த லெவலுக்கு வர்றது டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டே இல்லாஜிக்கல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பாதையே கிடைக்காம போயிடும். ஸோ இது உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். 9 மாத குழந்தை 8 இல்லை 9 மாதம் ஆகணும், அப்போ தான் வரும். ப்ரீமேச்சூர் பேபி வரணுன்னா கூட அதுக்கு ஒரு டைம் இருக்குது, 1 மாதத்துலேயே வராது. அந்த மாதிரி தான் ஞானமும் குண்டலினியும் 3வது கண்ணாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ நாள் ஆகணும். அவ்வளோ நாள் ஆனால் தான் வரும், இல்லைன்னா வராது. இப்போ புரியும் நினைக்கிறேன். ஹார்ஷ் இல்லைங்க. எல்லா பெண்கள், எல்லா ஆண்கள், நீங்கள் எல்லாம் தெய்வத்தோட சமம். இதுதான் நீங்கள் உணரணும். இதுதான் நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே உணர்வீங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு மாணவனும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். நான் உங்களிடம் என்ன கற்றுக்கிறேன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயந்தான், உங்களோட அன்பு. எனக்கு இன்னும் உங்கள் மேலே அன்பு வைக்கிறது நான் கற்றுக்குறேன். இதுதான். ஸோ இதுதான் வந்து வின் பண்ண முடியும் நம்ம. ஸோ இதை சொல்லி நான் விடைபெறேன். ஹரி ஓம்.